என்னதான் அத்தை பொண்ணு மாமா பொண்ணு லவ் பண்ணுற பொண்ணு ஏன் கல்யாணமே பண்ணிக்க போகிற பொண்ணு மாமான்னு கூப்பிட்டாலும் நம்மளோட அக்கா குழந்தையோ டே மாமா அப்படின்னு கூப்பிடுறது அது ஒரு தனி ஃபீலுங்க. அதை அனுபவிச்சாதாங்க புரியும். சூப்பரா. சரி, அப்ப தம்பி வணக்கம். வணக்கம். கும்புரஞ்சாமி. சரி, இன்னைக்கு அழகா இருக்கீங்க. எனக்கு என்ன கேள்வின்னு சொன்னால், உங்களுக்கு உடுப்பு வாங்கினா பிறகு வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சாங்களா அல்ல வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சா அப்புறம் உடுப்பு வாங்கினாங்களா? பச்சாவே இருக்கு. முதலே அடிச்சாச்சு. அப்ப அடிச்சா பிறகு தான் பிள்ளைக்கு உடுப்பு வாங்கினாங்களா? அப்படியா? பிள்ளைக்கு பச்சை கலர் பிடிக்குமா? இல்லாட்டி வீட்டில் இருக்காத பச்சை பிடிக்குமா? அரப்பி அப்பி என்ன முதல்ல எனக்கு அன்னைக்கு போனேன். ஐயோ ஆசையப்பான்றாங்க, ஆசை மாமான்றாங்க, உறவு முறையே மாறி போச்சு. அதுண்டா பெரியப்பா பெரியப்பான்னு சொல்ல வேண்டியதாரு. எத்தனை பேர் அப்பியன் தம்பி குட்டி அப்பியன் என்ன
எனக்கு என்னவோ நீ ஏதோ ஒரு நாய்க்குட்டியை பப்பின்னு கூப்பிட்டு மாறி அப்பின்னு கூப்பிட்டு தோணுது. அப்படியா அப்படியா இல்லையா? சரி, உங்களோட பேர் என்ன? கிருத்தி என்னன்னு நான் கூப்பிடுறது? கிருத்திகன்னு கூப்பிடுவா இல்ல கிஷான்னு கூப்பிடுவா? சரி, ஆனா வடிவா இருக்கீங்க. இன்னைக்கு உங்களுக்கு உடுப்பு வடிவா இருக்கு, இந்த கையில போட்ட காப்பு வடிவா இருக்கு, கை செயின் வடிவா இருக்கு, சங்கிலி வடிவா இருக்கு. யாரெல்லாம் வாங்கி கொடுத்தது? அதுவும் அப்பியே யோசிக்கலாம். இந்த காலில் ஷூ போட்டிருக்கீங்க, நல்லா இருக்கு, உடுப்பு நல்லா இருக்கு. யார் வாங்கி கொடுத்தது எல்லாம் பிள்ளைக்கு? அவன் இப்போ ஸ்கேன் பண்றான் போல. யாரா வாங்கி கொடுத்தீங்க? விரலை காட்டினா அம்மாவா வாங்கி கொடுத்தாங்க. என்னன்னா அப்பயே யோசிச்சான், பச்சை கலர் இருக்கும்போது யோசிச்சிருக்கணும் அம்மா அந்த இதில் பார்த்துட்டு பாரு. என்ன மிஸ்டேக் தான் பாருமா. ரைட், நான் கிஃப்ட் கொடுப்போமா? பிள்ளைக்கு ஒரு சாக்லேட் பாஸ்கெட் வந்திருக்கு, அதை போட்டுங்க. வா, எல்லாம் கையிட இல்லை. சூப்பர். சரி சரி, அதுக்குள்ள வெரைட்டியாக நிறைய சொக்கா இருக்குது. பார்த்தீங்களா என்ன இருக்குது? என்ன இருக்குது பிள்ளைங்க? அதுக்குள்ள என்ன இருக்குது? நிறைய சாக்லேட் இருக்குது. சாக்லேட் டிப்மா பிள்ளைக்கு. அப்போ எங்களுக்கு தர மாட்டாங்க போல. அவங்க விருப்பமாக என்ன செய்யறாங்க? எங்களுக்கு தெரியுங்களா சாக்லேட்? அப்போ 1 2 6 பேர் நிற்கிறோம். அவர் கணக்கில் இல்லை. ஓ ஐயோ, அங்கே ஒன்று. சரி, அச்சா பிள்ளை எல்லாரும் கொடுத்து சாப்பிடும் தானே? சரி, ஆனால் இது வந்து பிள்ளை தான் வந்தது. உங்களோட விருப்பம். கொடுக்காது உங்களோட விருப்பம். சரியா? ரைட், பாஸ்கெட் பிடிச்சிருக்கா பிள்ளைக்கு? அங்கால வைங்க. ஒரு நாள் சாப்பிட்டா அப்புறம் பல்லு உங்களுக்கு ஓட்டிடும். பிள்ளைக்கு நாங்கள் அடுத்த கேக் கொடுப்போமா? ஹாப்பி பர்த்டே கிஷான் என்று போட்டிருக்கு. அண்ணா வச்சிருந்தா ரைட். நம்ம கிஷான் குட்டிக்கு ஒரு வடிவான வட்ட கேக். அதை நாங்கள் ஒரு 10 வெட்டி. எத்தனை ஆகட்டும்? 10 காணுமா? என்னடா கூட பேருக்கா 10 காணுட்டு? அப்போ மிச்சாக்கள் பாவம் இல்லை. இப்போ என்ன கொடுக்க மிச்சா கொடுக்க போறீங்க? கேக் பிடிச்சிருக்கா பிள்ளைக்கு? ஏதாவது ஒன் ஆட்டம் தான். கதைக்க மாட்டீங்களா? ஓ, பாட்டு பாடுவீங்களா? நல்லா டான்ஸ் பண்றீங்க. யார் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது ஆடுறதுக்கு? அம்மாவா? எல்லாதும் அப்பி மாமாவா? எல்லாதும் அப்பியா? அம்மாவா அப்பியா? அம்மா. அப்பா கடைசி அம்மா நீங்களும் ஆட்டம் போடணும். அம்மா பரதம் ஆடுவா, நீங்க வந்துட்டு கொஞ்சம் வெஸ்டர்ன் ஆகணும். என்ன மிக்கி, நீங்களும் ஆட வேண்டாம், போய் பரவாயில்லை. ஓகேயா? அம்மா போட்டது ஸ்டெப் நிறைய பிள்ளையா? மிக்கி தான் அவனுக்கு ஆடுத்தது உங்களுக்கு. சரியே? பயமா இருக்கடா என்ன பாக்கு. அப்போதான். சரி, ஓகே. அப்போ பிள்ளைக்கு வளர்ந்து பெரிய ஆளாகி வளர்ந்து படிச்சு என்ன ஆக போறீங்க? டாக்டர். அப்போ ஒரு 4 டாக்டர் நிற்கிறீங்க இல்லையா? ஊசி போடுறோம் டாக்டர்ண்டா. டாக்டர்னா ஊசி போடுறதா இல்லை அர்ச்சனா மாதிரி வராது. பயமா இருக்காங்க இப்போ. சரி வா, நான் ஒரு நிமிஷம் வா. கஜித், பிள்ளைக்கு என்ன கிஃப்ட் வந்தது? என்னது? மிக்கிக்கும் தெரியாது. நான் தான் பேக் பண்ணேன். என்னது அது கிஷா? என்னன்னு பாரு. என்ன பாருங்க சொல்லுங்க. உள்ள என்ன கடை கிறுக்கி பாரு. வெடிக்க போகுது. பாம் இல்லை கதை உண்மை முறாது. என்னது உள்ள என்ன நடக்கு? பாட்டு படிச்சு அந்த கிஃப்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரெடி? ஓகே, 3 2 1 ஸ்டார்ட். பாருங்க. கப்பல் வந்து செல்லுது, கடல் மீன் செல்லுது, ஆடி ஆடி செல்லுது, அலைந்து அலை துள்ளுது. எனக்கு இன்னும் கப்பல் போன மாதிரி மிக்கி தான் போன மாதிரி கிடந்தது. சரி, ஆனால் சூப்பர், நல்லா இருந்தது தானே? அப்போ நிறைய பாட்டு பாடமாக்குங்க. அண்ணா அப்புறம் ஒரு நாள் வாரனாங்கன்னு சேர்ந்து பாடும். அண்ணா இந்த பாட்டுலாம் தெரியாது. நல்லா படிங்க என்ன? ரைட், நல்லா ஆடுறீங்க, நல்லா பாட்டு படிங்க, நல்லா விளையாடுங்க. அப்போ தான் படிப்பு நல்லா வரும். அப்படியல்ல? ரைட். இப்படி ஆஞ்சநேயர் மாதிரி வாயை வச்சா நான் வீடு எடுக்கலாம். நோம்பலாக அப்போ தான் நோம்பலாக வடிவாக இருக்கு. சரி, உங்களுக்கு யாரை பிடிக்கும் வீட்டில்? எதுக்கு இந்த பெரிய கேள்வி? அம்மா சார், யாரை பிடிக்கும் வீட்டில்? ரொம்ப யாரை பிடிக்கும் வீட்டில்? அம்மாவையா பிடிக்கும்? ஓகே, அதை பிரிச்சு பாருங்க, ஓப்பன் பண்ணி பாருங்க. மிக ஹெல்ப் பண்ணுங்க, மிக ஹெல்ப் பண்ணுங்க, உடச்சு ஹெல்ப் பண்ணுங்க. இங்க பாரு. சரி, என்ன வந்தது கிஷானுக்கு? என்ன வந்திருக்கு? அது மட்டும் நல்லா வாயில வருது. ரிமோட் கார். ரிமோட் கார் பிடிச்சிருக்கா பிள்ளைக்கு? அப்ப யாரோட ஓட போறீங்க? அவனா? சரி, நினைச்சேன்.
ராசா காரோட தெரியுமே உங்கள்கிட்ட இருக்கே கார் இல்லை உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இவரா இல்லாட்டி உங்களுக்கு வேற பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கா இவர் தான் வேற ஃப்ரெண்ட் இல்லை டாய் அவ பெஸ்ட் ஃப்ரெண்ட்ன்றது இவர் மட்டும் தானா மிச்சம் எல்லாரும் ஜஸ்ட் ஃப்ரெண்டு அப்படியா என்ன பிள்ளைங்க இப்ப சிரிக்கிறீங்க நீங்க எல்லாரும் விட்டிய ரோதனையா கிடக்கவா சரி ஓகே அப்ப பிள்ளை கார் பிடிச்சிருக்கா ரைட் அது காரும் பச்சை கடலை வந்துட்டாப்பா கொஞ்சம் டார்க் பச்சை போடுங்க சரி இப்போ பிள்ளைக்கு வந்துட்டு சரி மிக்கி இந்தாங்க இதை எடுத்து கொடுங்க நானே எடுத்து ஆரம்பிச்சு இல்லை ரைட் அது வந்து பாசல்ல வந்துருக்கு இந்தாங்க ரைட் ஓப்பன் பண்ணி பாருங்க என்னன்னு இருக்கா பிள்ளையப்பா அதை பிரித்து பாருங்க என்னன்னு இருக்கா பிரித்து பாருங்க பிடிங்க தேங்க்யூ தேங்க்யூ அப்படித்தான் பிக்கிறதோ அப்படியே ரைட் தங்கம் பக்கத்தில் வாங்க பயப்படுத்த வேணும் நல்லா இருக்கும் ரைட் சூப்பரா என்ன நம்பிட்டு வந்தது வீடு என்னடா வீடோ அப்போ இது என்ன இதுக்கு பேர் என்ன அப்போ நீங்கள் நிற்கிறது பேர் என்ன உங்களோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வீடு வந்துருக்கு சரி இது பெரிய வீடாம உங்களுக்கு அப்படித்தானே ஓமா ஓமா சரியா பிள்ளைக்கு விளையாடுறதுக்கு உங்களோட ஃப்ரெண்டோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட சரியா உங்களை சமைச்சு விளையாடுறதுக்கு இந்த கார் விளையாடுறதுக்கு உங்களுக்கு தனி ஒரு ரூம் வந்து ப்ரைவேட்டா ஏன்னா அதுக்குள்ளே அம்மா உள்ள வரலாம் பிரைவேசி அப்படி இல்லை அந்த சைஸ் அவ்வளோ தான் எல்லாம் அம்மாலாம் உள்ள வரலாது சரி அதை வச்சு நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுவோம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் விளையாடுங்க என்ன சரி ஓகே அப்போ பிள்ளைக்கு பிடிச்சிருக்கா அதுவும் ரைட் லாஸ்ட்டாக என்னோட ஒரு பெரிய ஒரு ஃப்ரேம் இருக்குது இன்னும் பெரிய ஃப்ரேம் வந்துருக்கு இப்போ யார் இப்படி எல்லாம் மிக்கி மாமாவோட அனுப்பி விட்டது யாருன்னு சொல்லிட்டீங்கன்னு சொன்னால் அண்ணா இந்த இது கொடுத்துட்டு இந்த கேள்வி எல்லாம் நிப்பாட்டிட்டு போயிடுவேன் அது பிறகு நீங்கள் ஜாலியாக இருக்கலாம் சொல்லுங்கள் யார் கொடுத்தது இல்லை கிஃப்ட் பிள்ளைக்கு குட்டி மாமா குட்டி மாமாவா அதான்டா குட்டி மாமா புதாடா யார் அது குட்டி மாமா யார் குட்டி மாமா எனக்கு தெரியாது அப்படி ஒருத்தரும் தெரியாதே இவரா அது மிக்கி மாமா நோட் குட்டி மாமா சாச்சிக்காத மிக்கி அப்பி மாமா குட்டி மாமா அப்பி மாமா குட்டி மாமா அது வேற அப்ப வேற டிப்பா அப்ப யார் குட்டி மாமா ஓ லண்டன்ல இருக்கிற குட்டி மாமா கொடுத்தாரா ஆடா லண்டன் குட்டி மாமா கொடுத்தாரு என்னடா சிரிக்கிற ஒரு இப்படித்தான் கதைக்கிற கூட அப்படியா சரி நாங்கள் ஃப்ரேம் பாப்போமா இந்த ஃப்ரேம் பாப்போமா இருக்கா ஓப்பன் பண்ணி பாப்போமா சரி என்ன மிக்கி கொடுங்க ரைட் நான் கீழே வைங்க ரைட் சரி ஆளை காணல கொஞ்சம் கதை கொடுங்க ரைட் சரி இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இருக்கு எல்லாம் கேரியட்டுங்க பாப்போம் இருக்கா பாப்போம் ஒரு பார்க்குறாங்க ஆடுறப்ப யார் நிற்கிறதுல கிஷான் நினைக்கிறான் கிஷான் நீங்களே சரி ஓகே அப்போ உங்களுடைய எல்லா போட்டோவும் போட்டுருக்கிறான் அப்போ யார் உங்களோட தூக்கி வச்சுக்கிற சொல்லுங்க யார் அதில் தூக்கி வச்சுக்கிற பிள்ளைய அப்போ யார் கொடுத்தது இல்லை யார் கொடுத்தது அப்பி மாமாவும் அத்தையும் என்ன என்ன அத்தை இருக்குல்ல அப்போ அப்பி மாமா அத்தையும் தான் சேர்ந்து இந்த மாதிரி பிள்ளைக்கு எல்லா கிஃப்ட்டும் கொடுத்தோம் ஓகேயா ஹாப்பியா பிள்ளைக்கு அப்போ என்ன சொல்ல போறீங்க அத்தைக்கும் அப்பி மாமாக்கும் தேங்க்யூ சூப்பர் ரைட் அப்படி வாங்க உட்காருங்க பாப்போம் 3 2 1 ஸ்டார்ட் ஹாப்பி பர்த்டே ஓகே சூப்பர் விக்கி அழுவான் விடு விடு விக்கி அழ போறார்
பாருங்க வாங்க. மேடம் மேடம் வாங்க. எங்க ஊரடி